உலகத்துக்கே தலைவனாய் முழுமுதற் கடவுளாய் பகவான் ஸ்ரீ ராமனாக அவதரித்தவராய் திருமால் கொண்டாடப்படுகிறார். யாரை கடவுள் என்னும் முதல்வன் என்னும் ஏற்றுக்கொள்கிறோம்? படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய மூன்றையும் எவர் செய்கிறாரோ அவரேதான் முதல்வன் என்று கொண்டாடப்படுகிறார். உலகம் யாவையும் ஆரோ ஒரு சிலரை மட்டும் படைக்காமல் அழிக்காமல் அனைத்துலகத்தையும் எவன் படைக்கிறானோ, சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம்னு சொல்லப்படும் மூன்றையுமே யாரு லீலையாகவே ஒருத்தன் செய்கிறானோ, விளையாட்டாக செய்கிறானோ அவரேதான் நமக்கு தலைவர். அவர் திருவடிகளையே சரணமாக பற்றுவோம் என்று இந்த பாடல் கூறுகிறது. எந்த ஒரு பிரமாணமாக இருந்தாலும் அது வேதமோ வேதாந்தமோ இதிகாச புராணங்களோ ஆழ்வார்களுடைய பாடல்களோ ஆச்சாரியர்களுடைய உபதேசங்களும் அனைத்துமே முதலில் ஜகத்துக்கு காரணம் யார் என்றுதான் விசாரிக்கும். ஒரு குழந்தைக்கே முதல் தேடுதல் தன்னை பெற்றவளார் பிறப்பித்தவனார் என்பதில் தான் இருக்கும். நாம இப்ப பிறந்திருக்கும் போது இருவர் பெற்றோர். ஆனால் எப்போதும் பிறக்கும் போதும் பகவானும் பிராட்டியுமாக நமக்கு பெற்றோராக உள்ளனர். சிருஷ்டிக்கிறதுங்கிறதே பிரம்மத்துக்கு முதல் அடையாளம். உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது. இதை நினைக்கும் போதே படைப்பாளி இருக்க வேணும் என்று யூகித்தும் தெரிந்து கொள்ளலாம். எந்த ஒரு பொருளும் படைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அப்போ ஒரு படைப்பாளி இருந்துதான் தீர வேண்டும். அந்த படைப்புக்கு மூலப்பொருள் இருந்தே ஆக வேண்டும். அது எது? ஒரு பொருளுக்கு ஒன்னொன்னு மூலப்பொருள். அப்ப இந்த பிரபஞ்சம் முழுமைக்கும் மூலப்பொருள் இருக்கணுமே, பிரம்மமே தான் என்று உபனிஷத்துக்கள் கூறுகின்றன. அதை எப்படி நம்ப? நாம கண்ணால எத்தனையோ பொருள்கள் படைக்கப்படுறத பார்த்திருக்கோம். ஆனா பிரபஞ்சம் படைக்கப்படுவதேங்கிறத நம்ம பார்த்ததில்லை. எதை நம்மால பிரத்யட்சமா தெரிந்து கொள்ள முடியாதோ, பார்த்தோ தொட்டோ சாப்பிட்டோ ருச்சித்தோ முகர்ந்தோ தெரிந்து கொள்ள முடியாதோ, அப்படி இருக்கிறத நமக்கு சொல்றதே தான் வேதங்களுக்கு முக்கியமான பணி. இப்போ நீங்க உட்காண்டிருக்கீங்கிறத பிரத்யட்சமா பார்க்கலாம். இங்க நான் உட்காண்டிருக்கேங்கிறத நீங்க பிரத்யட்சமா பார்க்கலாம். அதே போல இது என்ன பூ, கண்ணை மூடிட்டு கூட மூக்கால முகர்ந்து பார்த்து கூட சொல்லிடலாம். ஆரோக்கு ஒரு தின்பண்டம் கொடுக்குறோம், அதையும் முகர்ந்து பார்த்து சொல்லலாம். முடியாட்டா நாக்கில் பார்த்து சுவைத்து கண்டிப்பா சொல்லிடலாம். அப்ப நம்முடைய மூக்கு, நாக்கு, கண்ணு இது முதலான புலன்களால எதை கிரகிக்கிறோமோ அவை இந்திரியங்களுக்கு கிராக்கியம். அதுலேருந்து நமக்கு ஏற்படுற அறிவைத்தான் பிரத்யக்ஷம் பிரமாணம் மூலம் வந்தது. பார்த்தோ கேட்டோ தொட்டோ முகர்ந்தோ ஒரு மாதிரி அறிவு ஏற்படுகிறது இல்லையோ. ஆனா பிரம்மம் இந்த அறிவுக்கும் புரிதலுக்கும் அப்பாற்பட்டது. நமக்கு இருக்கிற கண்ணு, காது, மூக்கெல்லாம் அளவுக்குட்பட்ட சக்தி உடையவை. ஆனா பிரம்மமோ அளவுக்கு உட்படாதவர். அப்ப அளவுக்குட்பட்ட கருவிகளை கொண்டு அளவுக்கு உட்படாதவர் எப்படி பிடிக்கிறது? இப்ப நம்ம கிட்டையும் அளவே இறந்த அளவுக்குட்படாத கண் இருக்குன்னு வச்சுக்கோ, எதவனா கிரகிக்கும் அப்படின்னா தாராளமா பகவானை கூட கிரகிச்சு விடலாம். ஆனா இந்த கண்ணால சின்ன சின்ன விஷயத்தை கூட கிரகிக்க முடியும். இந்த பக்கத்துல விசிறி சுத்தின்னு இருக்கு, ஏற்கனவே நமக்கு இந்த விசிறியில 3 ரெக்கை இருக்குன்னு தெரியும். அதுவே இப்பெல்லாம் சில விசிறிகள்ல 4 ரெக்கையோட வருது. இப்ப அது சுத்தின்னு இருக்கிறச்சே என் கண் கொண்டு நேர பாக்குறேன், இதுல எத்தனை ரெக்கை இருக்குன்னு கேட்டா எப்படி கண்டுபிடிப்பேன்? கண்டுபிடிக்க முடியலையே, ஏன்னா அது வேகமா சுத்துறது இல்லையோ. அப்ப கண் முன்னாடி நம்மாட்டம் ஒருத்தர் படைச்சது எத்தனையோ நாள் பார்த்துருக்கோம். இதே இதனுடைய வேகம்ங்கிறது என் கண்ணை தாண்டி எடுத்துக்கும், என்னால கிரகிக்கிறதுக்கு முடியல. அப்படி இருக்கிறச்சே பிரம்மத்தை எப்படி என் கண்கள் கிரகிக்கும்? பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னால் ஒரே ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே. ஆண்டாளுடைய திருப்பாவையில் 21வது பாசுரம்.